வணக்கம். பிரேமா இன்றைய ஜெயலட்சுமி, உங்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் மகள். நான் தேனி தொகுதியில் போட்டியிட போகிறேன். அதனால மனு தாக்கல் பண்ண வந்திருக்கேன். தேனியில் இப்போ தான் நான் இங்கே உள்ளே வந்திருக்கேன். எல்லா சின்ன சின்ன கிராமத்துகளுக்கு போயிட்டு என்ன குறைவாக இருக்குதோ அதை ஃபுல் பண்ணலான்னு சொல்லி தான் நாங்கள் இருக்கோம். அம்மா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இருக்க ஆட்சியும் சரி, போன ஆட்சியும் சரி, யாரும் அதை நிறைவேற்றலை. அதெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எந்த கட்சியும் சார்பாக இல்லை, என்னோட கட்சி தான். அம்மா எம்ஜிஆர் அம்மா மக்கள் கழகம்ன்ட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு இன்னும் ரிஜிஸ்டர்ட் நம்பர் கிடைக்கல. அதனால சுயாட்சியாக நாங்கள் இன்னும் ஜெயிச்சிருக்கோம். எங்கள் அம்மா சென்டிமெண்ட்டான இடம் இது. அம்மா எப்போவுமே தேனி மக்கள் தான் நிறைய விரும்புவாங்க, இது பண்ணுவாங்க. அப்போது இடையில ஒரு ரவுண்ட் வந்ததுனால இங்கே இருக்க மக்கள் கேட்டாங்க, எம்பி எலெக்ஷனுக்கு இங்கே நில்லுங்க அம்மா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நாங்கள் இங்கே நிற்க போகிறோம். இந்த மக்களுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. எங்களுக்கு வேறு யாரும் சப்போர்ட் இல்லை, மக்கள் எந்த கூட்டணியும் நாங்கள் வச்சுக்கல. எனக்கு ஆதரவாக ஒரு 3 ஊர் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஓனா நின்றுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிரச்சார பயணம் எந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கீங்க? புரியல. அதாவது தேனியில் இருக்கீங்க, இந்த பாராளுமன்ற தொகுதிக்கான உங்களுடைய பிரச்சார பயணம் எந்த மாதிரி வியூகம், எந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கீங்க? எல்லா கிராமத்து அனைத்து சின்ன குக்கு கிராமங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னோட பாதப்படணும்னு தான் இது. 2க்கு மேற்பட்ட தொகுதியில் நீங்கள் நிற்கிறனால புதுச்சுன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கா? இல்லை, உண்மையிலே பாயம் பண்ணுவீங்களா இல்லை வெறும் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறீங்களா? உண்மையிலேயே பாடுபட்டிருக்கேன். நான் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லா சின்ன சின்ன கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலாக தேனி மக்கள் இந்த சைடு வாங்கம்மா, எங்கள் ஊரெல்லாம் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே நிற்க போகிறேன். தேனியில் உங்களை எதிர்த்து போட்டியிடுற 2 மார்க்கெட்டிங் வேட்பாளர்கள் யாருன்னு கேள்விப்பட்டீங்களா? அவங்களை எதிர்த்து உங்களோட பிரச்சாரம் இப்போ எங்கள் அம்மா இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் எங்கள் அம்மானால தான் மேலே வந்தவங்க. அம்மா பேரை சொல்லிட்டு இப்போது எங்கே போயிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆப்போசிட்டில் போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு பற்றியெல்லாம் பேர் சொல்லி சொல்லுங்க. அம்மாட்ட அவங்க வேற எதுவும் போனவங்க யாரு, அவங்களுக்கு எதிர்த்து போட்டியிடுறாங்க, எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு பேர் சொல்லி சொல்லுங்க. யாருங்க அதெல்லாம் இல்லை, அது தேவையில்லாத விஷயம். எங்கள் அம்மா கிட்ட இருந்தவங்க அம்மா பேர், அம்மா மக்கள், அம்மா இதெல்லாம் இப்போ வேறு இதுக்கு தாவி இருக்காங்க. அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நான் இன்னும் அப்படி சொல்லலை, பொதுவாக சொல்லுவேன். நான் பிஎஸ்சி ஆயுர்வேதிக் படிச்சிருக்கேன். பஞ்சகர்மா ஆயுர்வேதா டாக்டர் அண்ட் இல்லை அவங்க இருக்கிற வரைக்கும் வெளியில் வரல. இப்போ மட்டும் நீங்கள் வெளியே வர காரணம்? அம்மா வரவேணான்னு சொல்லியிருந்தாங்க, அதனால வரல. அம்மா போனதுக்கப்புறமா எங்கள் கட்சி என்ன நாளாக பிரிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் தனித்தனியாக நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. அது மீடியா மூலியமாக நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதுவும் கேட்குற மாதிரி அதை நானே இறங்குனேன். உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்களாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க. அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நானும் கேஸ் போட்டிருக்கேன். அது போயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.